அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ஓட எஸ்என்எம் ஸ்டாட்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இது வந்து ஒரு பார்ட் பி கொஸ்டின். பார்ட் பியில் 11th கொஸ்டின் 2 சப்டிவிஷனாக இருக்குது. ஸோ இது பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8 மார்க் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டு டெஸ்ட் கிளைம், இது ஒரு டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் that the resistance of electric wire can be reduced by more than 0.05 ohm by alloying. So condition எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா electric wire can be reduced by more than 0.05 ohm by alloying அப்படின்றது தான். இதுதான் வந்து கிளைம் பண்றாங்க. அப்ப நான் நல் ஹைபோதசிஸ்ல என்ன எழுதியிருப்பேன்? H0ன்றது என்னோட நல் ஹைபோதசிஸ். இங்கே X1 ரெண்டு கொடுத்துருக்காங்களா, ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஒயர், இன்னொன்று அலாய் ஒயர் அப்படின்னு 2 ஒயர் இருக்கு. ஸோ X1ன்றது எலக்ட்ரிக்னும் X2ன்றதை நம்ம அலாய்னு எடுத்துக்கலாம். அப்போ X1 பார் மைனஸ் X2 பார் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன கேன் பி ரெடியூஸ்ட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க 0.050. இது நம்மளோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், சாரி நல் ஹைபோதசிஸ். அப்போ என்னோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்? X1 bar minus X2 bar is greater than 0.050. இந்த ஃபர்ஸ்ட் லைனை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். மொத்தமா 32 வேல்யூஸ் இருக்கு. 32 வேல்யூஸ் obtained for standard wire yielded the mean value. ஸோ ஃபர்ஸ்ட் n equal to 32, மொத்தமா 32. அதுல X1 பார் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து X பார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.136. ஸோ n equal to 32, X1 bar equal to 0.136 கொஸ்டின்ல இருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றதை நம்ம S1 எடுத்துக்கிறோம். S1ஓட வேல்யூ 0.004 ohm. இது ஒரு செட்டு. அடுத்தது 33 வேல்யூஸ் obtained by for alloyed wire. அலாய்டு ஒயருக்கு எடுக்கும்போது அதோட மீன் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக் ஒயர், அடுத்தது அலாய்டு ஒயர். இதை எடுக்கும்போது இதோட மீன் வேல்யூ 0.083. அண்ட் இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.005. ஸோ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளைம் வந்து எலக்ட்ரிக் ஒயர் வந்து ரெடியூஸ்ட் பை மோர் தென் 0.05 ஓம் பை அலாயிங். ஸோ இதை விட இது யூஸ் பண்ணா இவ்வளோ ஓம்ஸ் வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? n equal to 32. ஸோ இது வந்து மோர் தென் 30 இருக்கிறதுனால இது லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் அண்ட் 2 செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? Z equal to X1 bar minus X2 bar divided by root of S1 square by N1 plus S2 square by N2. எல்லா வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0.136 minus 0.083 whole thing divided by root of 0.004 square by N1ன்றது 32. ரெண்டுமே 32 தான். 0.005 square by 32. இப்போ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. எனக்கு கிடைக்கிற வேல்யூ 165.6. இதுதான் என்னோட Z வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு 165.6. இப்போ டேபிள் வேல்யூ 5%. இசட்க்கு நம்ம டேபிள் வேல்யூ டேபிள்ல தான் செக் பண்ணோம் இல்ல, 5%, 1% அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்டா வேல்யூ தெரியும். ஸோ 5%ஓட வேல்யூ 1.96. இப்போ என்னோட கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவோட அதிகமா இருக்கு, கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. இப்படி இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? H0 is rejected. H0 ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஒயர் அலாய் ஒயரை விட அதிகமாக வந்து இது கொடுக்கல, 0.05 ஓம்ஸ் ரெடியூஸ் பண்ணல. நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்.